ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டே 20 ஆக்சுவலாக நேற்று வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால தான் இப்போ மார்னிங் டைமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ இன்னைக்கான கொஷின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அமாங் த கிவன் ஆப்ஷன் விச் இஸ் நாட் அ கிரைட்டீரியா ஃபார் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓகே, வாட் இஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தெரிஞ்சால் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலாம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அந்த சிண்ட்ரோம் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நோன் எஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். கிரைட்டீரியா என்னன்னா பிளட் குளுக்கோஸ் இருக்கும், ஹெச்டிஎல் இருக்கும், அப்டமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், ரெஸ்பிரேஷன் இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரெஸ்பிரேஷன் தான். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கான அசைன்மெண்ட் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல நான் ஆல்ரெடி 3 காம்போனன்ட் சொல்லிட்டேன். மீதி இருக்க காம்போனன்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெஸ்பிரேஷன். பட் மற்ற கிரைட்டீரியா என்னங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். Second question, sweat chloride is used in the diagnosis of. Sweat chloride test எந்த diagnosis யூஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன்ல herpes simplex, hemophilia, cystic fibrosis, Wilms tumor அப்படின்னு இருக்கு. So correct answer is cystic fibrosis. What is cystic fibrosis? It's a disorder of duct. ஓகேவா? அந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் இருக்குல்ல, அதை போய் இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் ஸ்வெட் குளோரைடு? இப்போ நம்ம ஸ்வெட் அந்த வேர்வையில் வந்து குளோரைட் வில் பி டிடெக்டட். ஏன்னா வேர்வையே என்னது ஒரு எக்ஸோக்ரைன் தானே. ஸோ அதுக்கு அதில் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்வெட் குளோரைட் டெஸ்ட் யூஸ்ட் இன் த டயக்னோசிஸ் ஆஃப் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஹெர்னியா இன் ஃபீமேல்? ஓகேவா, முக்கியமான வேர்டு. வெறும் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஹெர்னியா மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யூ கேன் சூஸ் டைரக்ட் இன்குயினல் ஹெர்னியா. ஆனா இன் ஃபீமேல் அப்படி சொல்லி கேட்கறதுனால ஃபெமோரல் ஹெர்னியா இஸ் த மோஸ்ட் காமன் டைப். ஏன் அப்படின்னா அந்த பெல்விக் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. ஸோ அதனாலதான் ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் ஹெர்னியா, வெரஸ் இட் இஸ் வெரி லெஸ் இன் கேஸ் ஆஃப் மேல். ஓகேவா? மேல்ல வந்து அதை காமனா மேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் சூஸ் இன்குயினல் ஹெர்னியா. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஃபீமேல் கேட்டிருக்கனால தான் நான் இந்த ஃபெமோரல் ஹெர்னியாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 28 years old female of 14 weeks of gestation presents with abdominal pain and vaginal bleeding for the past 2 days. The most probable diagnosis is. First ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சிச்சு. என்னது? 14 weeks of gestation. 14 weeks அப்ரப்ஷோ பிளசண்டா இருக்காது, ப்ரீ எக்லாம்ஷியா இருக்காது, பிளசண்டா ப்ரீவியாவும் இருக்காது. ஓகேவா? So what is this? This will be a missed abortion. So mostly இப்ப பிளசண்டா ப்ரீவியா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட், அதான் யூ கேன் சீன் மோர் ஜெஸ்டேஷன். ரெண்டாவது அப்டாமினல் பெயின் வில் பி தேர். அப்டாமினல் பெயின் பிளசண்டா ப்ரீவியால இருக்காது, அப்ரப்ஷோ பிளசண்டால வேணா இருக்கும். ஆனா அப்ரப்ஷோ பிளசண்டா எப்ப நடக்கும்னா நியர் டு டேர்ம் ஆர் ஆஃப்டர் 28-30 weeks. So whenever bleeding is there before 14 or 24 weeks, it may be associated with abortion. அதனால தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் missed abortion. Next, which solution should be used to mop up the spilled blood on the floor of operation theater? So blood spillக்கு யூஸ் பண்ற சொல்யூஷன் என்ன? சைடெக்ஸ், சோடியம் ஹைப்போக்ளோரைட், சாவ்லான், ஃபார்மலின். ஸோ சைடெக்ஸ் நேற்று வீடியோல கொடுத்துருந்தேன். சைடெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த பிராங்கோஸ்கோப், தென் இந்த வாட் இஸ் தட் எண்டோஸ்கோப், இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வி யூஸ் சைடெக்ஸ். சாவ்லான் நார்மல் வூண்ட் கிளீனிங்க்கு, ஃபார்மலின் ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறது ஆன்சர் சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஹைப்போக்ளோரைட் இஸ் த பெஸ்ட் எவர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ்ட். ஓகேவா? அது பிளட் ஸ்பில், HIV பாசிட்டிவ் பிளட், அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் யூ கேன் சூஸ் சோடியம் ஹைப்போக்ளோரைட் as the answer. So correct answer option B, sodium hypochlorite. Then ஒரு ECG கொடுத்துருக்காங்க. வாட் திஸ் ECG அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ECG பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இட்ஸ் எ டாக்கி அரித்மியா, டாக்கி கார்டியா.
ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன், ஏட்ரியல் ஃபிளட்டர், சைனஸ் டாக்கிகார்டியா, சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏட்ரியல் ஃபிளட்டர்ல எப்படி இருக்கும்? சா தூத்துற அப்பியரன்ஸ்பாங்க. இத மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். அதான் ஏட்ரியல் ஃபிளட்டர் கிடையாது. தென் இது டாக்கிகார்டியா தான். டாக்கிகார்டியால ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன், சைனஸ் டாக்கிகார்டியா இருக்கு. யூஸ்வலா சைனஸ் டாக்கிகார்டியால எப்பயுமே இருக்கும், இல்ல சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா ரெண்டுத்துலயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்ஆர் இன்டர்வல் ரெகுலரா இருக்கும். இந்த ஆறும் 2 பாக்ஸ், இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் நடுவுல 3 பாக்ஸ், அடுத்தது 2 2 5 3 3 அந்த மாதிரி மாறிட்டே போகுது. ஓகேவா? ஸோ அப்ப இட் இஸ் நாட் சைனஸ் டாக்கிகார்டியா, இட் இஸ் நாட் supraventricular tachycardia, it will be atrial fibrillation. மோஸ்டலா fibrillation, atrial fibrillation, ventricular fibrillationல மட்டும்தான் இந்த ஆர்ஆர் இன்டர்வல் வந்து irregular-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இசிஜி இஸ் ஏட்ரியல் fibrillation இசிஜி தான். நெக்ஸ்ட், which fluid causes shifting of fluid from cells to plasma? ஸோ இது செல் இருக்கு, இங்க பிளாஸ்மா இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? செல்லுக்குள்ள இருந்து ஃப்ளூயிடு பிளாஸ்மாக்கு எப்போ போகும், எந்த சொல்யூஷன் கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஐசோடானிக் கிடையாது. ஐசோடானிக் கொடுத்தா என்ன ஆகும்? எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அது பாட்டு எப்பயுமே அதே மாதிரி தான் போகும். என்ன சொல்யூஷன்? ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் தான். ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்ல இருந்தா என்ன ஆகும்? ஃப்ளூயிடு வந்து செல்ஸ்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இதே ஹைப்போடானிக்ல என்ன ஆகும்? ஃப்ளூயிட் வந்து செல்ஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃப்ளூயிட் ஃப்ரம் செல் டு பிளாஸ்மா, செல்லுல இருந்து பிளாஸ்மாக்கு எப்படி வருது? பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் கொடுத்து தான் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். தென் காம்ப்ளிகேஷன் ஆஃப் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்ஸப்ட். லாஸ்ட் ஸ்டேஜ், அதான் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்லோட காம்ப்ளிகேஷன் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. பிபிஹெச் நேம்லே இருக்கு, பிபிஹெச் இஸ் தேர்ட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன் தான். ரீடைன்டு பிளாசண்டாவும் தேர்ட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன் தான். யூட்ரைன் இன்வர்ஷனும் தேர்ட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன் தான். எது கிடையாது? அப்ஸ்ட்ரக்டட் லேபர் கிடையாது. அப்ஸ்ட்ரக்டட் லேபர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன். கரெக்டா? ஏன்? ஏதாவது யூட்ரைன் இனேஷியா ஏதோ ஆயிடுச்சு, லேபர் இஸ் அப்ஸ்ட்ரக்டட். அப்ஸ்ட்ரக்டடா என்ன? குழந்தை வெளியே வரல. குழந்தை வெளியே வர வரையும் அது செகண்ட் ஸ்டேஜ் தான். கரெக்டா? செகண்ட் ஸ்டேஜ் எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் cervical dilatation to delivery of the fetus. இங்க fetus வெளியே வரல, அதனால தான் இட்ஸ் a complication of second stage of labor. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்ஸ்ட்ரக்டட் லேபர். நெக்ஸ்ட், ஜிகே கொஸ்டின் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆன் விச் டேட் இஸ் வேர்ல்ட் வாட்டர் டே அப்சர்வ் எவ்ரி இயர்? எவ்ரி இயர் வேர்ல்டு வாட்டர் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூலை 29, ஆகஸ்ட் 12, மார்ச் 22, அக்டோபர் 4. வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் மார்ச் 22 தான். ஓகேவா? ஏன்னா நீங்க ஏப்ரல் எக்ஸாம் எழுத போறீங்க. இதுவரை நார்த் செட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எப்போ எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாமோட நியர் அபவுட் டைம்ல தான் தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நீங்க ஏப்ரல் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசத்துல ஏதாவது ஒரு முக்கியமான டேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தே மே ஆஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான், அதனால தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கதே. ஓகே, வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் மார்ச் 22. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.